செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்திற்காக கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. சென்னை வந்துள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சந்திப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். ரேஷனில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பருப்பு, பாமாயில் பொருட்களை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவில் விசாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் எதிரொலி. எண்ணூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றம். தமிழகம் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி குற்றாலம் பிரதான அருவியில் பொதுமக்கள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து குறைந்ததால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. கிராம் 6695 ரூபாய்க்கும் சவரன் 53,560 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே குளிர்பானம் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் கொட்டிய குளிர்பானங்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். மாமியார் வீட்டில் மெல்ல கொள்ளும் விஷம் வைத்து இளம்பெண் கொல்லப்பட்டதாக புகார். நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கூறி உதகை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.